அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சேனலுக்கு வருக. இன்றைய காணொளி தமிழ்நாட்டின் சட்ட அமலாக்க வட்டாரங்களில் இருந்து ஒரு முக்கிய முன்னேற்றத்தை உள்ளடக்கியது. மயிலாடுதுறையின் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவைச் சேர்ந்த துணை காவல் கண்காணிப்பாளர் எம். சுந்தரேசன் தொடர்ச்சியான கடுமையான குற்றச்சாட்டுகள் மற்றும் சர்ச்சைகளைத் தொடர்ந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அது பனிப்பாறையின் முனை மட்டுமே. ஜூலை 19 தேதியிட்ட உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் கையொப்பமிட்ட அதிகாரப்பூர்வ உத்தரவின்படி நடத்தை விதிகளை மீறியதற்காகவும் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளருக்கு எதிராக அதிகாரிகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறியதற்காகவும் எஸ்பி சுந்தரேசன் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த உத்தரவில் சுந்தரேசன் ஒரு பெண் காவல் ஆய்வாளரை மிரட்டியதாகவும் அவரை தற்கொலையின் விளிம்பிற்கு தள்ளியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக அவரது சகாக்கள் சரியான நேரத்தில் தலையிட்டனர். அறிக்கை மேலும் கீழ்நிலை ஊழியர்களை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் விஜிஎஃப்ஐ போன்ற தகவல் தொடர்பு அமைப்புகளை தவறாக பயன்படுத்தியதாகவும் குறிப்பிடுகிறது. மேலும் சுந்தரேசன் தனது அலுவலகத்தில் ஏசி மற்றும் பிரிண்டர் பொருத்துதல் போன்ற தேவையற்ற ஆடம்பரங்களை வலியுறுத்தினார். மேலும் தனது கூற்றுக்களை பகிரங்கப்படுத்துவதற்கு முன்பு சரியான குறை தீர்க்கும் நடைமுறைகளை பின்பற்ற தவறியதாக கூறப்படுகிறது. ஆனால் சுந்தரேசன் அமைதியாக இருக்கவில்லை. செய்தியாளர்களிடம் பேசி இடைநீக்கம் செய்யப்பட்ட அதிகாரி தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்குமாறு முறையிட்டார். சிறந்த அதிகாரிகளால் கூட எனக்கு எதுவும் செய்ய முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவை. எனக்கு ஏதாவது நடந்தால் அது அவர்களால் தான் என்று அவர் கூறினார். சுந்தரேசன் மேலும் கூறுகையில் தான் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் ஆனால் தற்கொலை செய்து கொண்ட மறைந்த அதிகாரி விஜயகுமார் ஐபிஎஸ் போல கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க மறுப்பதாகவும் கூறினார். 2005 முதல் 2010 வரை நீண்டகாலமாக நிலுவையில் இருந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த சுந்தரேசன் இடைநீக்கம் செய்யப்பட்ட நேரத்தை கேள்வி எழுப்பினார். அப்போது நான் ஏன் தண்டிக்கப்படவில்லை? அதற்கு பதிலாக நான் என் பதவி உயர்வு பெற்று அதிக பொறுப்பான பதவிகளுக்கு மாற்றப்பட்டேன். இந்த வழக்கு அரசியல் ரீதியாகவும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆளும் திமுக அரசை கடுமையாக சாடினார். சமூக ஊடக தளமான எக்ஸில் ஒரு பதிவில் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு பதிலாக தகவல் தெரிவிப்பவர்களை அரசாங்கம் அமைதிப்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த அராஜக அணுகுமுறை காவல்துறையின் மன உறுதியை சேதப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். ஏற்கனவே மோசமாக இருந்த சட்டம் ஒழுங்கு நிலைமை இப்போது மோசமடையும் அபாயத்தில் உள்ளது. இந்த விரிவடையும் சர்ச்சை தமிழ்நாடு காவல்துறையின் உள் பொறுப்புக்கூறல் மற்றும் தகவல் தெரிவிப்பாளர் புகார்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பது குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சுந்தரேசன் துறை ரீதியான அரசியலால் பாதிக்கப்பட்டவரா அல்லது இதில் ஆழமான பிரச்சனைகள் உள்ளதா? உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த கதையை பற்றிய கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். பாதுகாப்பாகவும் தகவலறிந்ததாகவும் இருங்கள். மூல